பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? இயேசு உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதாவது இயேசுப்பா வந்து சொல்றாரு, சீயோன் குமாரத்தியை கொண்டு சொல்றாரு. முந்தின வசனம் வாசிக்கிறேன். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீயோன்னா எருசலேமை குறிக்குது. இந்த சீயோன் அப்படின்றதுல நம்ம பேரை போட்டுக்கலாம். நம்ம எத்தனை தடவை உபத்திர பாதையில, கஷ்டத்துல, நெருக்கடியில, தேவையான சுச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, என்னை நினைக்கவே இல்லை, எனக்கு ஏன் இப்படி வந்து நடக்கும்படி செஞ்சாரு, அவர் நினைச்சு அதை தடுத்து நிறுத்துக்கலாமே, இந்த அளவு பண்ணாமலே வச்சிருக்கலாமே, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அளவு பண்ணாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு போல, அவருக்கு கண் இருக்குதானே, ஏன் என்ன இந்த விஷயத்துல இருந்து எனக்கு விடுதலை தரல, என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டு அவள் தான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனையோ தடவை இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரிலாம் எடுத்திருப்போம், ஜெபத்தை சொல்லியிருப்போம், ஆண்டவரை காயப்படுத்திருப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் சொல்லியிருக்க, ஆனா நான் உனக்கு பதில் சொல்றேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அதாவது நீங்க வந்து நினைச்சுக்கோங்க, ஒரு தாய்க்கு வந்து முதல் குழந்தை இருக்கு, ரெண்டாவது குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்து முதல் குழந்தைய காட்டினோம் ரெண்டாவது குழந்தைக்கு தான் பயங்கர கேரிங், அக்கறை செலுத்துவாங்க, இறக்கம் பாராட்டுவாங்க, நிறைய வந்து டேக் கேர். ரெண்டாவது குழந்தை, அதுவும் கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பான். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை, கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இறக்கம் பாராட்டாம கேர் பண்ணாம தன் பாலகனை வந்து மறப்பாளோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அந்த கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. செகண்ட் தான் வந்து முதல் குழந்தைக்கு கொடுப்பாங்க. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய மறந்தாலுமே வந்து நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இத்தனை தடவை நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அம்மா வந்து ரெண்டாவது குழந்தைய தான் கேர் பண்ணிப்பாங்க, என்னையெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க, என்னை எவ்வளவு விசாரிக்க கூட மாட்டாங்க, உனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க மனசுல வந்து கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கும். எத்தனை பேர் அதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க ஒழுங்காதான் வந்து கேர் பண்ணிருப்பாங்க, ஆனா அந்த குழந்தைங்க தான் பயங்கரமா வந்து நோட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி அன்பு செலுத்துறாங்க, எப்படி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க, சண்டை போடுற போது என்னென்ன பண்றாங்க அப்படின்னு உங்களை காட்டினும் உங்க சுத்தி இருக்க அந்த குழந்தைங்க தான் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் குழந்தைங்க கிட்ட வார்த்தைங்களை விடக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க முன்னுரிமா கவனிச்சு வந்து செயல்படுவாங்க. எங்க ரெண்டாவது குழந்தை கேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்து உண்டாகும், என்னைய வந்து பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி விசுவாசனம் அந்த முதல் குழந்தைக்கு வந்து இந்த ஒரு கெட்ட ஒரு விதையை வந்து விதைச்சிடறான். அதனால நிறைய குழந்தைகள் பெற்றோர்கிட்ட வந்து பேசுறதுல பிரிஞ்சு இருக்காங்க, எதுவும் ஷேர் பண்றதுல, ஃப்ரெண்டா பழகத்துல, எது கேட்டாலும் என் அம்மா அப்பா வந்து வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க வந்து இப்படி பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம். பெற்றோர்கள் எல்லாமே வந்து பிள்ளைங்களை கேர் பண்ணணும் தான் நீங்க நினைக்கிறீங்க. அதான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அந்த முதல் குழந்தைய காட்டினும் செகண்ட் குழந்தைக்கு ரொம்ப கேர் எடுத்து பண்றது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தவறா புரிஞ்சிருக்கு. இது வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நீங்க வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்க சீர்படுத்தணும். ஆண்டவர் தான் சொல்றாரு, முதல் குழந்தைய காட்டினும் ரெண்டாவது குழந்தைக்கு நீங்க இறங்குறது போல முதல் குழந்தைய வந்து மறந்துடுறீங்க, பல நேரத்துல நீங்க மறந்துடுறீங்க. அது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர். அவர்கள் சொன்ன அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸோ நிறைய தடவை நீங்க மறந்து போயிருப்பீங்க. நீங்க மறந்தாலும் நான் மறப்பதில்லை. கர்த்தர் மறக்கிறதே இல்லை, அவர் பாரம்பட்சம் பார்க்காதவரா இருக்கிறாரு இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா நாங்க இருப்போம், வெளிச்சுத்தம் பிள்ளைங்களா இருக்கும், அவரோட பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்துல வந்து எப்படி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மறப்பார்? முதல் குழந்தை அமைதியா இருக்கு, ரெண்டாவது குழந்தை அழுந்துதான் உடனே தாய் போய் ரெண்டாவது குழந்தைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துப்பாங்க இல்லையா? அது வந்து நம்மளோட நேச்சர் தான். வந்து முதல் குழந்தைக்காண்டி ரெண்டாவது குழந்தை வந்து கேர் எடுக்கிறது ஒரு நேச்சர் தான். அதனால அந்த முதல் குழந்தை வந்து கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் பண்ணும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. உலகத்துல ஏராளமான பேர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கும். எத்தனையோ பேர் நம்ம இங்க வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கோம், அதே டைம்ல வந்து நிறைய பேர் வேற விதத்துல அழுந்துட்டு ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், சந்தோஷத்தை சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், ஆண்டு துடிச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், பாரத்தை சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், தேவைகளை சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிச்சு எவ்வளவு ஜெபத்தங்களை அவங்க வந்து ஒரு பக்கம் ஏறெடுத்து கொண்டே இருப்பாங்க. இந்த குழந்தை இங்க வந்து என் நாமத்தை கூப்பிட்டு அழுது, அந்த குழந்தை என்னைய சொல்லி துதிக்குது, இந்த குழந்தைய கேட்கவா, அந்த குழந்தைய கேட்கறதா, இந்த குழந்தைய வந்து நான் ஆறுதல் படுத்துவா, இல்ல அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துவா, சந்தோஷப்படுத்துவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அவர் பார்வைக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து பதில் அளிக்கிறவனா இருக்கு. அதுவும் ஏற்ற வேலையில எல்லாரையும் ஒரே மாதிரிதான் ஆண்டவர் பாக்குறாரு. அவரோட ஞாபக புஸ்தகத்துல நம்ம எல்லாரையும் நம்மளோட ஜபங்கள், கண்ணீர்கள், வேதனை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டைம் வரும்போது ஆண்டவர் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கிறவனா இருக்க. நம்ம வந்து ஒரு குழந்தை அழுது, ஒரு குழந்தை அமைதியா இருக்குன்னு அந்த குழந்தை
வந்து விட்டுட்டு இன்னொரு குழந்தைய வந்து பாக்குறோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றா. அவர்கிட்ட வந்து வேறுபாடே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்க. பார்ஷாலிட்டி இயேசுபாயிட்ட கிடையாது. அதனாலதான் தாய் அவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதுமே. இந்த தாய் கூட மாம்சமா ரீதியா இருக்கவங்க கூட முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ ஏதோ ஒரு தருணத்தை வந்து மறந்துடுவாங்க. ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னோட நினைவுல என் உள்ளங்கையில உன்னை நான் மறைஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒருபோதும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோ நீங்க யாராவது இந்த மாதிரி ஆண்டவர் என்னை மறந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டுங்களா? நிச்சயமா கிடையவே கிடையாது. எப்போதுமே ஆண்டவங்களை நினைவு கூர்ந்துட்டே இருக்காரு. நம்மள அவர் கண்மணி போல பாதுகாக்கிறாரா? அவர் நம்ம கூடவே இருக்காரு. எப்படிங்க உங்களை மறப்பாரு? அவர் மறக்கவே மாட்டாருங்க. நீங்க இனிமேட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்னை ஒருபோதுமே என்னை மறக்காம உங்க கண்மணி போல என்னை பாதுகாக்கிறீங்க, கூடவே இருக்கீங்க, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அதை ஏற்ற நேரத்தில் நீங்க செய்வீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து நினைவு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். உங்க குழந்தைங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி தெரியப்பட்ட பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்ப நம்ம கேட்போம், ஏசப்பா எங்களை நீங்க ஒருபோதும் மறக்கிறதே இல்லை ஏசப்பா. நாங்க பல நேரத்துல எங்க குழந்தைங்கள நாங்க வந்து மறந்துருக்கோம். முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து முதல் குழந்தைக்கு கொடுக்காம 2வது குழந்தைக்கு கொடுத்துருக்கோம். முதல் குழந்தைய வந்து நம்ம பேடா ட்ரீட் பண்ணிருக்கலாம். அப்படி ட்ரீட் பண்ணணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாதுப்பா. ஆனா ஏதோ சுச்சுவேஷன்ல அப்படி ஆயிடுது. அதனால பிள்ளைங்க தவறா புரிந்து கொண்டிருக்காங்க. அந்த தவறான புரிதலை வந்து அந்த பிள்ளைங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க சப்பா. அந்த பிசாசனை வந்து அந்த கலையை விதைச்சிருக்கா. அந்த கலையை ஈஸ்வரன் நாமத்தில் வேரோட பிடிங்கி எடுத்து போடுகிறோம். ஈஸ்வரன் நாமத்தில் ஆண்டவரே சப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு புரியும்படி செய்யுங்க ஆண்டவரே சப்பா. அந்த குழந்தைங்க உணர்ந்து கொள்ளணும்ப்பா. அம்மா அப்பா 2 பேருமே 2 குழந்தைங்களும் ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க, ஒரே மாதிரிதான் அன்பு காட்டுறாங்க, கேர் பண்றாங்க. அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. என் குழந்தைங்களும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க காத்து நடத்துங்க. அவரா புரிந்து கொள்ளாதபடி நீங்க காத்து நடத்துங்க. உங்களோட அன்பு என் பிள்ளைங்களும் குடும்பத்திலயும் ஆண்டவரே காணப்படட்டும்ப்பா. நீங்க காத்து நடத்துங்க ஆண்டவரே இயேசுப்பா. நீங்க ஒருபோதும் மறக்கிறதே இல்லை இயேசுப்பா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க சங்கதியும் ஆண்டவரே நினைவு கூறுகிறப்பா. ஆசீர்வாதம் சங்கதி மேல இருக்கு. உங்க தயவு நீடித்த வாழ்வா ஆண்டவரே சங்கதி மேல இருக்கு ஆண்டவரே. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை மறவாதவரா எங்க கூட இருக்கிறீரப்பா. பின்வரும் சங்கதியும் நீங்க மறவாதவரா கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு பின்வரும் சங்கதி எப்படி இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தலைமுறை தாங்குகிற தேவனா நீங்க கூட இருக்கிறீங்க. அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. நாங்க பல நேரத்தை உங்களை வந்து காயப்படுத்துற மாதிரி நீங்க எங்களை மறந்துட்டீங்க, கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இயேசுப்பா உங்களை காயப்படுத்திருக்கோம். அதை தயவா மன்னியும் ஆண்டவரே இயேசுப்பா. நீங்க ஒருபோதும் எங்களை மறக்கல அப்படின்னு சொல்லி எங்களோட இந்த தருணத்துல பேசினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. மறவாம எங்க கூட இருக்கிற எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவும் பகலும் தூங்காம உறங்காம எங்களை காக்கிறவராய் கூட இருக்குது. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்க அன்புனால எங்களை இணை கட்டுங்க. மறவாதமா கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. பெரிய சொன்னாமத்து ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவர் மறக்காம நம்ம கூடவே இருக்காருன்னு அனுதினமும் அவரோட வார்த்தையினால அவரோட செயல்னால அவரோட அன்புனால நம்ம கொஞ்சம் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அவரோட நோக்கி பார்ப்போம். குடும்பத்தை கிறிஸ்துவ அன்புனால கட்டுகிற ஸ்திரீகளா பிள்ளைகளா கணவர்களா நம்ம இருப்போம். ஆமீன்.